ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் சம்மி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகக்கூடியது திருக்குறளில் அடுத்த அதிகாரம் அரண் வலியுறுத்தல் தான். இது வரைக்கும் நம்ம 5 அதிகாரம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அன்புடைமை, ஒழுக்கமுடைமை, விருந்தோம்பல், இந்த மாதிரி பொறையுடைமை, மொத்தமாக 5 அதிகாரம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 6வது அதிகாரமாக அரண் வலியுறுத்தல் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இது இல்லாமல் தமிழில் புது சிலபஸ் படி இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் மற்ற வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சேனலில் ப்ளேலிஸ்ட் வழியாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டாபிக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அரண் வலியுறுத்தல் என்ன அப்படின்னா, அறம் அப்படிங்கிறது நன்மை அப்படின்னு ஒரே வார்த்தையில் நம்ம வச்சுக்கலாம். நல்ல விஷயங்களை நல்ல வழியில் செய்கிறது தான் அறம், சரிங்களா? அதை எப்படி வள்ளுவர் வலியுறுத்துறாரு, நம்ம அறம் செய்யணும் அப்படிங்கிறத எதன் மூலமாலாம் சொல்லி வலியுறுத்துறாரு, அது செஞ்சால் என்ன நன்மை, செய்யலைன்னா என்ன தீமை அப்படிங்கிறது தான் இந்த 10 குறட்பாவிலையும் சொல்லியிருப்பார். ஸோ வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குறள், சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும். சிறப்பு ஈனும் அப்படின்னா நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அந்த சிறப்பை பெற்றுத்தரும், செல்வத்தையும் பெற்றுத்தரும் அறத்தின் ஊங்கு. அறம் நமக்கு சிறப்பையும் பெற்றுத்தரும், செல்வத்தையும் பெற்றுத்தரும். அறத்தின் ஊங்கு, அறத்தை விட ஆக்கம். ஆக்கம் அப்படிங்கிறது ஒரு செல்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். எவனோ உயிர்க்கு. ஆக்கம் எவனோ உயிர்க்கு, அதாவது ஒரு உயிருக்கு சிறப்பையும் செல்வத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அறத்தை விட பெரிதான நன்மை என்ன இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பொருள், சரிங்களா? எவனோ உயிர்க்கு. மறுபடியும் ரீட் பண்ணுறேன். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு, ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அவ்வளோதான். 2வது குறள் பாருங்க. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதாவது அறத்தை விட பெரிய நன்மை அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஆக்கம் இந்த இடத்துல செல்வத்தை மட்டுமே குறிக்கல, நன்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்லையும் வருது. அப்போது அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அறத்தை விட பெரிய நன்மை அப்படிங்கிறது எதுவும் இல்லை. அதனை மறத்தலின், அதை மறந்தா ஊங்கு இல்லை கேடு, அதாவது அதை மறக்கிறதுங்கிறத விட ஒரு கேடான விஷயம், அதாவது தீமை தரக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு அப்படின்னு சொல்கிறாங்க. அறத்தை விட பெரிய நன்மை தரக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை, மறக்கிறத விட கேடான தீமை தரக்கூடிய செயல் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு 2வது குறளில். அடுத்து 3வது குறள் பாருங்கள். ஒள்ளும் வகையான் அறவினை. ஒள்ளும் வகையான் அப்படின்னா செய்யக்கூடிய வகைகளில் எல்லா வகைகளிலும், உள்ளும் செய்யக்கூடிய எல்லா வகைகளிலும் வகையான். அறவினை என்னத்தை பண்ணணும், நம்ம அறம் செய்யணும். ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல், அதை கைவிடாமல் செய்யக்கூடிய எல்லா வகைகளிலும் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் நன்மையை தரக்கூடிய, நமக்கு நன்மை தரக்கூடிய அறவினைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பொருள். மறுபடியும் நான் அந்த குறள் ரீட் பண்ண பாருங்கள். ஒள்ளும் வகையான் அறவினை, செய்யக்கூடிய எல்லா வகையிலையும் செய்யக்கூடியது. ஓவாதே கைவிடாமல், செல்லும் வாய் எல்லாம் செயல், செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான், சரிங்களா? அடுத்த 4வது குறள் பாருங்கள். மனத்துக்கண் மாசு இலனாதல். மனத்துக்கண் அதாவது தன்னுடைய மனதில், மாசு இலன் மாசு இல்லாமல், குற்றம் குறை இல்லாமல் இருக்கிறது, ஆதல் இருக்கிறது. அனைத்து அரண், அது மட்டுமே அரண் அறம். ஆகுல நீரப்பிற, மற்ற எல்லாமே நீரப்பிற அப்படின்னா மற்ற எல்லாமே ஆடம்பரத்துக்கான இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர அறம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒருவன் மனதில் குற்றம் குறை இல்லாமல் இருக்கிறது மட்டுமே அறம், மற்ற எல்லாமே ஒரு அறம் இதில் வராது. அது ஒரு ஆரவார விஷயங்களாகவும் ஆடம்பரமான விஷயங்களாகவுமே மட்டுமே, ஆரவாரத்துக்காகவும் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அடுத்த 5வது குறள் பாருங்கள். அழுக்காறு. அழுக்காறுன்னா என்னது, பொறாமை. அவா பேராசை, அவாங்கிறது பேராசை. வெகுளி அப்படிங்கிறது சினம் கோபம். இன்னா சொல் அதாவது தவறான சொற்கள் கடுஞ்சொற்கள். இந்த 4 பொறாமை, பேராசை, கோபம், கடுஞ்சொற்கள் பேசுகிறது, இந்த 4ம் இழுக்கா என்றது அறம். இந்த 4ஐயும் தன்னை நாட விடாமல் அண்ட விடாமல்
பாதுகாத்துட்டு இருக்கிறது தான் வந்து ஒருத்தனுடைய அறம். இந்த நாளையும் வந்து தன்னை நாட விடாமல் தானும் நாடி போகாமல் இருக்கக்கூடிய ஒருவனுடைய செயல் தான் வந்து அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். அடுத்து 6வது குறள் பாருங்க. அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க. அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தள்ளி போடாமல், அறம் செய்யக்கூடிய விஷயத்தை தள்ளி போடாமல் எப்போவுமே அந்த அறம் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அப்படி நம்ம செய்யும்போது நம்ம ஒரு டைமில் நமக்கு ஒரு வேளை அழிவு வரும்போது, அதாவது உடல் சம்பந்தமாக ஒரு அழிவு வரும்போது அந்த நம்ம செஞ்ச செயல்கள் வந்து நமக்கு வந்து ஒரு துணையாக நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாட்களை தள்ளி போடாமல் எல்லா நாட்களிலும் அறச்செயல்களை செய்யக்கூடியவனுடைய அழிவில் அந்த செஞ்ச அறச்செயல்கள் வந்து அவனுக்கு துணையாக நிற்கும். பொன்றா துணை, பொன்றுங்கால் பொன்றா துணை. அடுத்து 7வது குறள் பாருங்க. அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. சிவிகை அப்படிங்கிறது பல்லக்கு. அதாவது பல்லக்கில் உட்கார்ந்துட்டு இருக்கவன் எப்படின்னா பல அரசியல்களை செய்யும்போது இன்பமும் துன்பமும் சமம் அப்படின்னு நினச்சி ஒருவன் அவனுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பான். அவன் வந்து அரசியல்களை செய்கிறவன். அவனுக்கு வந்து அந்த வாழ்க்கை சுமையாக தெரியாது. அது எப்படிப்பட்டவன் அப்படின்னா பல்லக்கில் உட்கார்ந்துட்டு இருக்கவன் போல். ஆனால் பல்லக்கை தூக்கிட்டு போகிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அரசியல்களை செய்யாமல் தீய செயல்களை செய்யக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்பமும் துன்பமும் சமமாக அவனால் கருத முடியாது. அது ரெண்டுத்தையுமே வந்து ஒரு சுமை மாதிரி கருதுவான். அதாவது பல்லக்கில் உட்காந்துட்டு இருக்கணும், தூக்கிட்டு போகும்போது பல்லக்கில் தூக்கிட்டு போகிறான் இல்லையா, அவனுக்கு அது சுமை தான். அந்த மாதிரி அரசியல்களை செய்யாதவர்கள் வந்து இந்த வாழ்க்கையை வந்து ஒரு சுமை மாதிரி கருதுவாங்க. ஆனால் அதில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க மாதிரி சுமையை கருத மாட்டாங்க. யார்? அரசியல்கள் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் திருவள்ளுவர். அடுத்த குறள் பாருங்க. வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அஃது ஒருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அதாவது வாழ்நாள் ஃபுல்லாக ஒருத்தன் எல்லாத்துக்குமே வந்து நல்ல வழியில் நல்ல விஷயங்களாகவே செஞ்சுட்டு வரான் அப்படின்னா நன்று ஆற்றின், வீழ்நாள் படாமை, அதாவது எல்லா நாட்களையும் வந்து ஒரே மாதிரி கருதி அந்த நாட்களை வேஸ்ட் பண்ணாமல் நல்ல விஷயங்களே செஞ்சுட்டு வரான் அப்படின்னா அந்த நல்ல விஷயங்களே அவனுடைய வாழ்க்கை பாதையை அமைக்கக்கூடிய கல்லாக இருக்கும். வழி அடைக்கும் கல். அந்த வாழ்க்கை பாதை, வழிங்கிறது இந்த இடத்துல பாதை, அந்த வாழ்நாள் பாதையை அது போகிறதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கல்லாக அமையும் அந்த நற்செயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 9வது குறள் பாருங்கள். அறத்தான் வருவதே இன்பம் மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல. அதாவது அறம் செயல்கள் செய்வது மூலமாக கிடைக்கக்கூடியது மட்டுமே இன்பம், மற்ற எல்லாம் மற்றவங்க எல்லாமே இன்பம் கிடையாது. அது மூலமாக வரக்கூடிய புகழும் வந்து புகழும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அறம் செய்கிறதுல மட்டுமே வந்து இன்பமும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். அதில் இல்லாமல் மற்றதுல எல்லாம் கிடைக்கிறது புகழும் கிடையாது, இன்பமும் கிடையாது. அறத்தான் வருவதே இன்பம் மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல. அடுத்து 10வது குறள், கடைசி குறள் பாருங்க. செயற்பாலது ஓரும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலது ஓரும் பழி. ஒருவன் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அரணே, அறச்செயல்களை மட்டுமே செய்யணும். அதுதான் வந்து ஒருத்தன் வந்து செய்யக்கூடிய விஷயம். செய்யாமல் உயர்பாலது ஓரும் பழி அப்படின்னா செய்யக்கூடாதது அப்படின்னா பழி செயல்களை செய்யக்கூடாது. நம்ம மேலே பழி விழக்கூடிய தீமையான செயல்களை செய்யக்கூடாது. செய்யக்கூடிய விஷயம் அறச்செயல்கள், செய்யக்கூடாதது தீமை செய்யக்கூடிய பழி செயல்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரண் வலியுறுத்தல் 10 குறளும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த பொருளும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக மற்ற அதிகாரமும் வந்து இதில் நான் போட்டுகிட்டே இருக்க போகிறேன் ஒவ்வொரு வீடியோவாக. மற்ற டாப்பிக்லேயும் வந்து ஒரு கன்சால்டேட் பண்ணி நான் வந்து போட்டுகிட்டே இருக்க போகிறேன். ஸோ உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனாலும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.